கன்னி லக்னத்த பொறுத்த வரைக்கும் கொழுத்த பாதகாதிபதி அப்படின்னு சொன்னா குரு பகவான் தான். குரு வந்து 10ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 10க்கு போறாரு அப்படின்னா, இப்ப நம்ம இவ்ளோ நாள் அந்த சிம்ம லக்னம் 10ல இருந்து தொழில் இழந்துச்சு. அதெல்லாம் இப்ப குரு பயிற்சி ஆனா நல்லா இருக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வரும்போது நீங்க செய்யற தொழில்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கும். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம இருக்கும். ஒரு ஒரு பெரும் பணம் இப்ப நம்ம ஸ்டுடியோ இருக்கு அப்படின்னா, ஒரு 2 கேமரா தரமா வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா, நமக்கு கேமரா வாங்க பணம் இல்லாம இருக்கும். இல்லன்னா, அத ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள தூக்கி உள்ள போடுற மாரி இருக்கும். அவன் நமக்கு நம்ம மூளைக்கு தகுந்த மாரி செட் ஆக மாட்டான். இப்படிலாம் பிரச்சனை இருக்கும். அப்போ இது ஒண்ணு நம்ம கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். இல்ல அத கடன உடனே வாங்கி போட்டு ட்ரை பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். இதுதான் அந்த 10ல இருக்கிற குரு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்றதுக்கு ஒண்ண இழந்துட்டு இன்னொன்னு ஏற்பாடு பண்றதுக்கான டைம தான் 10ல இருக்கிற குரு எடுக்கும். அந்த குரு அப்படி சிட் ஆகுற 1 மந்த்துக்கு முன்னாடி, அருமையா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போகும். இது சிம்ம லக்னத்துக்கும் நடக்கும். மிதுனத்துக்கு வர்றாரு இல்லையா குரு? அப்ப கன்னி லக்னத்த பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துக்கு வருது. அப்போ அவங்க செய்யற தொழில பங்கம் பண்ணுதுங்கிறது அல்ல. அது வந்து ஒரு 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 ஸ்டாப்ல பண்ணி வச்சுட்டு போகும். அந்த அமைப்பு இருக்கும். ஆனா அது உபயம், பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப பாதகம்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல வேணா நீ போட்டு பண்ணிக்கோ.